श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां கோதாமனன்யசரணம் பிரபத்தியே. ஒவ்வொரு கோபிகைகளாக பாவை நோன்புக்காக எழுப்பி அவர்களிடத்தில் பல அடையாளங்களை சொல்லி கண்ணனுடைய பெருமையை சொல்லி எழுப்பக்கூடிய ஆண்டாள் இன்றைய தின பாசுரத்தில் அந்த கோபிகையினுடைய வீட்டு வாசலில் நிற்கிறாள். அவள் எப்படிப்பட்டவோ, அவளுடைய சகோதரன் நேத்திக்கு எழுப்பின கோபிகை அவளுடைய வீட்டில் இருக்கிறவா பாலை விடாமல் கறக்கிறவா, மறக்காமல் கறக்கிறவா. ஆனால் இவளுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன்னா சதா கிருஷ்ணனோடையே போயின்னு இருப்பானா. அவனுக்கு முக்கியம் இந்த பால்லாம் கிடையாது, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும். கண்ணன் எங்கே இருக்கானோ அவனோட போயின்னு இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய தங்க, அதனால் அங்கே இருக்கக்கூடிய மாடு யாரும் கறக்கலையேன்னு தானே கறக்க ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு செழிப்பை சொல்லி கனைத்திலம் கற்றருமைன்னு சொல்லக்கூடிய பாசுரம். நேற்றைய தினம் பசுமாடை பற்றி சொன்னால் கற்று கறவை கணங்கள்னு, இன்றைக்கி மறுபடியும் ஏற்கனவே ஒரு நாள் எருமையினுடைய அந்த ஒரு பாட்டை சேர்த்து சொல்லியிருக்கா ஆண்டாள். இன்றைக்கி மறுபடியும் அந்த எருமையை பற்றி அன்றைக்கே ஆண்டாளுடைய சௌலபிய குணத்தை சொன்னோம். பசு எருமை ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவிச்சிருக்கா திருப்பாவையிலேன்னு. அதனால் பாட்டு ஆரம்பமே கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வல் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாருமறிந்தேலோரெம்பாவாயே. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எரும மாடு கனைத்து, அதாவது பால் மடியில் தேங்கி போயிடுத்து, யாராவது கறக்க மாட்டாளான்னு கனைச்சு குரல் கொடுத்துட்டே இருக்கான். கனைத்து இளம் கற்றருமை பக்கத்தில் கண்ணுக்குட்டியும் இருக்குது. இது கணக்கிறது யாரும் கறக்கிறதுக்கு இல்லை, அவன் கிருஷ்ணனோடையே போயின்னு இருக்கா இந்த தோழியினுடைய சகோதரன். அதனால் அந்த கன்றுக்குட்டியை பார்த்த உடனேயே பசுமாடுக்கும் எரும மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பசுமாடு யாராவது கறந்தாத்தான் கறக்கும், அது வரைக்கும் அந்த பாலை மடியில் தேக்கி வச்சுட்டே இருக்கும். எரும மாடு அப்படி இல்லை, கன்றை பார்த்த உடனே அதுக்கு அந்த பாசம் பொங்கிடும், தானாகவே பாலை சொரிய ஆரம்பிச்சிடுமா. அதனால் கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, அந்த கண்ணுக்குட்டி பேரில் இருக்கிற பாசத்தில் கறக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் மடியை இறக்கினா போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பாலை அப்படியே பொழியறதாம். அந்த பால் கீழே அப்படி ஓடிண்டே இருக்கு. இறங்கி கன்றுக்கு இறங்கினா பகவானுடைய குணமும் அதுதான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யும்னு ஆழ்வார் சொல்லுவார். இந்த கண்ணனோ ராமனோ எப்படி நான் இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் படித்தவன் படிக்காதவன், இவன் வேடன், இவன் குரங்கு, இவன் ராட்சசன் அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. எப்படி சுவாமி இறங்கி அருள் செய்வாரோ அந்த பகவான் இங்கே வளர்றதுனால இதுக்கும் அந்த இறக்கம்ன்ற குணத்தினால என்னாச்சு, நினைத்து முலை வழியே நின்னு பால் சோர நனைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய். அப்படிப்பட்ட அந்த பால் வெள்ளமாக கீழே ஓடின்னு இருக்கிறதுனால வெளியில் வந்தாச்சு தெருவுக்கு அந்த பால். இவாள்லாம் இவளை எழுப்புறதுக்காக வரா, உள்ளுக்குள்ளேயே கோபிகைகளுக்கு நுழைய முடியலையாம். ஏன்னா மிதித்து சாதாரணமாக தண்ணியை மிதித்தாலே அந்த சேர் எப்படி இருக்கும், பாலை மிதித்து பால் சேர் வந்தால் அதில் எப்படி நடக்க முடியும். நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ செழிப்பு பால் வீட்டு வாசலில் ஒரு ஆராய் அது சேராயிருக்கக்கூடிய அளவுக்கு நற்செல்வன் தங்காய், செல்வம் படைத்தவனுடைய தங்கையே. நற்செல்வன் ராமாயணத்தில் லக்ஷ்மணனுக்கு தான் பேர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு அர்த்தம். அவனுக்கு என்ன லக்ஷ்மி சம்பத்துன்னா ராமனை பிரியாமல் குடும்பத்தை கூட கவனிக்காமல் கைங்கரியம் பண்ணான். அப்படித்தான் இவளுடைய அண்ணன் பாலை கறக்கிறாளா இல்லையா, வீட்டில் யார் இருக்கா, ஒன்றும் இல்லை, கதவை கூட பூட்டாமல் நேர கண்ணன் எங்கே இருக்கானோ அங்கே ஓடி போயிடக்கூடிய கிருஷ்ணனுக்கு கைங்கரியத்தையே செல்வமாக கொண்ட நற்செல்வன் தங்காய். நாங்கள்லாம்
பால் சேராருக்கு உள்ள நுழையவும் முடியல. வெளியிலேருந்து உறக்க உன்னை கூப்பிடுறோம், நீ எழுந்துக்க போறியா இல்லையா எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமாமா? பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. பனி அப்படியே கொட்டின்னு இருக்கு, அந்த பனியில் நிற்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு வெள்ளம். மேலே பார்த்தா ஆகாயத்துலேருந்து பனி வெள்ளம், உன் வீட்டு வாசல்லையோ பால் வெள்ளம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நாங்கள் மால் வெள்ளம்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய பெருமையெல்லாம் பாடிண்டு இத்தனை வெள்ளத்துக்கு நடுவில் நாங்கள் தவிச்சுருக்கமே அப்படின்ற ஒரு கருணையே உனக்கு இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம யாரை குறித்து நோன்பு நோக்க போகிறோம்? யாருடைய பெருமையை பாட போகிறோம்? சென்ற பாசுரம், இந்த பாசுரம், அதுக்கு முன்னாடி நோற்றுச்சுவர்க்கம், இது எல்லாமே தொடர்ச்சியாக தசாவதாரத்தில் ஒரு பூர்ண புண்ணியாவதாரமான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமையை சொல்ல வந்தது. அதனால தான் இந்த பாசுரத்திலையும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். போன பாட்டில் செற்றாறு திரளிய ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ராமன் போனான்னு பெருமை. இங்கேயும் ராவணனை அழித்த ஒரு கதை தான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விதம் இருக்க, ராமன் கோபத்தோடு போய் தென்னிலங்கை கோமானை செற்றான். அந்த ராமனுக்கு கோபமே வராது. சினம்ன்றதே ராமனுக்கு கிடையவே கிடையாது. பொறுமையாக இருக்கக்கூடியவன். அப்படி சிரிச்சா கூட மிருதுபூர்வம் ச பாசத்தேன்னு பொறுமையாக சிரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனுக்கே கோபம் வந்ததுன்னா ஆண்டாள் சொன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? வேற என்ன பண்ணான்? இவருடைய பிரிய பத்னியான சீதையே அபகரணம் பண்ணிட்டு போய் சிறை வச்சுட்டான். அதனால் அவனை யுத்தத்தில் முதல்ல நேர பார்த்த உடனேயே அப்படி கோபமாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. இலங்கையை ஒன்றுமே பண்ணலை, அதான் அழகு. தென்னிலங்கையை அழிச்சார்னு சொல்லணும், சொல்லலை. தென்னிலங்கையை அழிக்கவும் இல்லை, தென்னிலங்கை கோமானை செற்ற ராமன். ஏன்னா லங்கை நமக்கு ரொம்ப வேண்டியவனான விபீஷணனுக்கு நம்ம கொடுக்கறதா இருக்கோம். அதனால் அந்த லங்கையை அழிக்கக்கூடாது. மகாலட்சுமி சீதையாக இருந்து 10 மாத காலம் இந்த லங்கையில் அவள் பார்வை பட்டிருக்கிறதுனால லங்கையை நம்மளால் அழிக்கவும் முடியாது. அதனால் அவளுக்கு தீங்கிழைத்த கோமானை அழிக்கலாம்னு தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திடவாய். ராவணனை பார்த்த உடனேயே அத்தனை கோபம் அவருக்கு. உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில்தனுவின் உய்த்தகனையால் அத்திரவர் அரக்கர்முடி 10 கொத்தாக உதிர்த்தான்னு இந்த சினம் எப்படி இருந்ததுன்னு தேசிகன் சொன்னார். அத்தனை கோபத்தில் பானங்களை விட்டு அவனை அழிச்சார். அழித்து எல்லாருக்கும் மனசில் நிம்மதி உண்டாச்சு. தேவதைகள் எல்லாரும் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சோஸ்திரம் பண்ணா. அப்படி கோபப்பட்ட ராமன் முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ மறுபடியும் எப்படி ஆனார்னா மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். திருப்பாவையில் ராமனுடைய அத்தனை குணங்களையும் சேர்த்து தமிழில் ஒரே பதத்தில் கோதை நாச்சியாரை தவிர யாரும் இப்படி அழகாக அடக்கவே முடியாது. ராமன் யார்? மனத்துக்கு இனியவன். யார் ராமான்னு சொன்னால் கூட அப்படியே அந்த ராமனிடத்தில் தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார்னு லைக்கக்கூடிய அழகு. எல்லாருடைய மனத்துக்கும் தங்க அப்பாவான தசரதருடைய மனம், அம்மாவான கௌசல்யை, குருவான விஸ்வாமித்திரருடைய மனத்துக்கு இனியவன், மாமனாரான ஜனகருடைய மனத்துக்கு இனியவன், தன்னுடைய தம்பிமார்களுடைய மனத்துக்கு இனியவன், காட்டில் வேடனான குகனுடைய மனத்துக்கு, அதே போல ஒரு பக்ஷியான ஜடாயு, சாப்பிட்டு பார்த்த பழத்தை கொடுத்த சபரி, ஆஞ்சநேயன், சுக்ரீவன், அதே போல விபீஷணன், இப்படி சொல்லிண்டே போலாம். யார் ராமனை பார்த்தாலும் அவர்களுடைய மனத்துக்கு இனியவனாக இருப்பவன். அதை சொல்ல வரல ஆண்டாள். அது உண்மைதான். தனக்கு வேண்டியவர்கள் தவிர வேண்டாதவர்கள் யாராவது இருந்தால் கூட ராமாயணத்தில் அவர்களுடைய மனத்துக்கும் இனியவனாக இருந்தாராம். 3 பெண்கள் ராமாயணத்தில், சூர்பனகை, வாலியனுடைய மனைவியான தாரை, ராவணனுடைய மனைவியான மண்டோதரி, இவாள்லாம் ராமனுக்கு விரோதிகள். அவா கூட ராமனை புகழ்ந்து மனத்துக்கு இனியவனாக தன் மனசில் நேசிச்சாளாம். சூர்பனகையோட காதையும் மூக்கையும் அறுத்து தள்ளினா லக்ஷ்மணன். ஆனால் சூர்பனகையை யார் இந்த கதியை உண்டு பண்ணான்னு கேட்குறா. ராமனை புகழ்ந்தா. தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலவுன்னு புகழ்ந்தா. வாலியை அழிச்சார், மறைஞ்சிருந்து. தாரை வந்து கோபிச்சுக்கல. ராமனை பார்த்த உடனேயே தொமப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்யன்னு நீ தர்மத்தை தான் பண்ணியிருக்கேன்னு பாராட்டினான்.
அதே போல ராவணனுடைய பத்னியான மண்டோதரியும் வியக்தமேஷ மகாயோகி சங்கசக்கர கதாதரகான ராமனை புகழ்ந்தாளாம். அப்படி வேண்டியவர்கள் மட்டுமல்லாமல் வேண்டாதவர்களுடைய மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், ஒன்றுமே சொல்லாமல் பாட வரேன் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லாமல் எழுந்து வர வேண்டாம், வாயையாவது திறக்க வேண்டாமா? இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். இப்படி நீ தூங்கிண்டே இருந்தால் அது சரியா இல்லை. ராமான்னு ஒரு தடவை சொன்னாலே நமக்கு அத்தனை பாபங்களும் போகக்கூடிய இனியவனான திருநாமத்தை சொல்கிற போது நீ இப்படி படுத்துட்டு இருக்கக்கூடாது. உறக்கம் கொண்டா பரவாயில்ல, பேருறக்கமானா இருக்கு இது. இனித்தான் எழுந்திராய், இனியவனான ராமனுடைய பேரை சொன்ன உடனேயே நீயும் இனியவளாக மாறி இருக்க வேண்டாமா? மனத்துக்கு இனியான பற்றி கேட்ட இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து. எல்லாரும் வரல அப்படின்னு நினச்சிக்காத, அநேகமாக வந்தாச்சு நம்முடைய கோஷ்டியில். இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி. நீயும் வந்தையான காலதாமதம் இல்லாமல் மற்றவர்களை எழுப்பலாம்னு அந்த எருமையினுடைய பால் கறக்கக்கூடிய செல்வச் செழிப்பை சொல்லி, ராமனுடைய குணங்களை சொல்லி, அவருடைய செல்வச் சிறப்போடு நீ பக்தி கைங்கரியத்தில் ஈடுபட வான்னு அழைக்கக்கூடிய உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். கனைத்திலம் கற்றருமை கண்ணுக்கிறங்கி. கனைத்திலம் கற்றேரோமை கன்று கிறங்கி நினைத்து மூலை நின்று பாசோர கனைத்திலம் கற்றேரோமை கன்று கிறங்கி நினைத்து மூலை நின்று பாசோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பணித்தலை வீழலின் வாசற்கடை பற்றி பணித்தலை வீழலின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கே நீயானை பாடவும் நீவாதிரவாய் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கே நீயானை பாடவும் நீவாய் திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலொரம்பாவாய் அனைத்தில்லதாரும் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாரே திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் தம்முடைய திருவம்பாவையை இயற்றினார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவம்பாவையின் மாணிக்க பாடல்களாக
நேற்றைய தினம் 11வது பாடலாக உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எம்பெருமானே, நீ அருளிய திருவருளினாலே நாங்கள் உய்ந்தொழிந்தோம் என்றெல்லாம் பாடி வருகின்ற பெண்மக்கள் இந்த 12வது பாடலிலே ஆர்த்த பிறவித் துயர்கட என்று தொடங்குகின்ற பாடலிலே இறைவனுடைய படைத்தலும் காத்தலும் கரத்தலுமாகிய ஐந்தொழில் பற்றிய செய்திகளையெல்லாம் சொல்லி ஆன்மாக்கள் எப்படி விழிப்புற வேண்டும் என்பதை மாணிக்கவாசகர் உணர்த்துகின்றார். முதலில் 12வது பாடலை முழுமையாக பார்ப்போம். ஆர்த்த பிறவி துயர்கெட ஆர்த்த பிறவித் துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லையில் இந்த பிறவித் துயர் கெடுமாறு மக்கள் மண்பதை உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறைவன் ஆடுகின்ற திருக்கூத்தினை பற்றி குறிப்பாக உணர்த்துகின்றார். அனாதிகாலம் தொட்டு பிறவித் துயரிலே வாடிவிடுகின்ற மக்களுக்கு எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று சொன்னது போல பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க என்று மாணிக்கவாசகர் பாடுவது போல
இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே பாடுவது போல இப்பிறப்பை அறுத்துகின்ற பிறவாமை வேண்டும், பிறந்தால் மீண்டும் உன்னை மறவாமல் வேண்டும் என்று வேண்டுகின்ற அடியார் பெருமைக்களைப் போல இந்த பிறவி துயர் கெட்டால்தான் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து என்று சொல்கின்ற அந்த தொடர் சங்கிலி நம்மை விட்டு அகலும். அதற்காகத்தான் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். முன்னரே சொன்னது போல திருக்குறளில் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொல்வது போல இங்கே ஆர்த்த பிறவி துயர்கள், ஆர்த்த என்றால் இங்கே கட்டுதல், ஆர்த்தல் என்றால் இந்த பொருள் கட்டுதல், இங்கே வருகின்ற பொருள் கட்டுதல். இந்த பிறவி துன்பத்திலே நம்மையெல்லாம் கட்டி இருக்கின்ற அந்த வினை மாசு அகல்வதற்கு, நம்முடைய பிறவி துயர் கெடுவதற்கு நாம் ஆத்தாடும் தீர்த்தன். தீர்த்தன் என்றால் நல்ல தீர்த்தத்தை, நல்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் மிகச்சிறப்புற்ற தலம் தில்லை திருத்தலம். சிவகங்கை தலம் என்று சிவகங்கை திருக்குளம் என்பது அங்கே இருக்கின்ற தீர்த்தம். மூர்த்தி திருமூலட்டானன் என்று சிவலிங்கமாக அருவுருவமாக அங்கே இருக்கின்றார். நடராஜ பெருமான் உருவமாக அங்கே இருக்கின்றார். அருவம், உருவம், அருவுருவம். அருவம் என்பது வெட்ட வெளி, அங்கே தில்லையிலே சிதம்பர ரகசியம் என்பது. உருவமாக இருப்பது நடராஜ பெருமான், அருவுருவமாக இருப்பது திருமூலட்டானனார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவலிங்க மூர்த்தி. அப்படி மூர்த்தியாலே, தலத்தினாலே, தீர்த்தத்தினாலே, தலம் என்பது எல்லா தலத்திற்கும் மேலான ஆகாயத்தலமாக விளங்குவது. பஞ்சபூத தலங்களிலே ஆகாயத்தலமாக விளங்குவது சிதம்பரம். சித் அம்பரம் என்பது சத் சித் அம்பரம் தான் சிதம்பரம் என்றாயிற்று. அந்த சிதம்பரத்து கனக சபையிலே ஆடுகின்ற பெருமான் தில்லை தீர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். பெண்களெல்லாம் தம்முடைய மகிழ்ச்சியை, உவகையை, இன்பத்தை, பேரின்பத்தை, விருப்பத்தை, பெரு வேட்கையினை வேட்கையோடு அந்த தீர்த்தத்திலே ஆடுகிறார்கள். ஆர்த்தாடும் தீர்த்தன், குதூகலத்தோடு நீராடுகிறார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பெரிய புராணம் பேசும். உலகலாம் என்பதுதான் அந்த பெரிய புராணத்தின் முதல் பாடல். அப்படி அந்த பெருமான் அலகிலா நீர் விளையாட்டுடையான். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தனாக இருக்கின்ற, கூத்தனாக இருக்கின்ற, தீயாடும் கூத்தனாக இருக்கின்ற பெருமான் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று வரும். எல்லா திருக்கோயில்களிலும் தீர்த்தம் என்று இருக்கும், அந்த திருக்குளம் என்று இருக்கும். அதுதான் புண்ணிய தீர்த்தம். பெருமாள் கோயில்களெல்லாம் புஷ்கரணி என்பார்கள், சிவன் கோயில்களே திருக்குளம் என்பார்கள். அப்படி இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சுந்தரர் அந்த ஞானக்கூத்தனை, தில்லைக்கூத்தனை வழிபடுகின்ற பொழுது அவருடைய உணர்வு எப்படி இருந்தது என்பதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். 5 பேர் அறிய கண்களே கொள்ள இந்த பாடலில் இந்துவாழ் சடையானாடு. இந்து என்றால் பிறைமதி, இந்து மதி என்றால் பிறைநிலா. இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த கூத்தின் எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் நின்று திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் வளர்ந்தார் என்று சொல்வது போல இங்கே நம்முடைய பெண்களெல்லாம், கன்னிப் பெண்களெல்லாம் அங்கே சென்று தீர்த்தங்கள் ஆடி அவனுடைய பாதத்திரம்பாடி பாடுகிறார்கள். அந்த கூத்தன் இவ்வாறு ஆடுகிறான். அவன் ஆடவில்லை என்றால் இந்த உலகம் ஆடாது. அவன் ஆடுகின்ற அந்த உலகத்தை காஸ்மிக் டான்ஸ் என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். அவன் ஆடுவதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்று சொல்வது போல இன்னும் நாசா என்ற விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் உலகத்தினுடைய மையப்பகுதி எது என்று சொல்கின்ற பொழுது அது இந்திய நாட்டில் இருக்கிறது, அது தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது சிதம்பரத்தில் இருக்கிறது. சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆனந்த கூத்தாடும் அந்த தில்லை பெருமானுடைய, நடராஜ பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறது என்று இப்பொழுது ஆராய்ந்து கூறுகிறார்கள். அதுதான் அறிவியலும் கூட. அதனால்தான் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னது அவனுடைய இந்த உலகத்தினுடைய நடுமையமாக, நடுப்புள்ளியாக இருப்பது இறைவனுடைய அந்த நடராஜ பெருமானுடைய
காஸ்மிக் டான்ஸ் என்று சொன்னோமே, அந்த ஆடல் வல்லானின் அடியிலே திருவடியிலே இருப்பதுதான் அந்த உலகப் புள்ளி என்பது நாசா அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனால்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று என்று சொன்னோம் என்பதை சொல்லி, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் நீண்ட மேகலைகளெல்லாம் ஆட பேராயிரம் பரவி வானோரெத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று அவனை பாடி, மேலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் அவனுடைய திருவடி புகழ் எப்படி இருக்கிறது? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று அப்பர் பெருமான் பாடுவார். அப்படி அவனுடைய திருவடி நீழல் இணையில்லாதது. அவனுடைய திருவடி நிழல் அப்படி மேன்மையாக இருந்ததால்தான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை என்று நமச்சிவாயத்தின் உட்பொருளாக இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய திருவருளை பாடி பரவுகிறார். அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்றெல்லாம் பாடி, பால் நினைந்தூட்டும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய் தேனினைச் சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்கிறார்கள். பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம், அவனுடைய பொற்பாதம், அவனுடைய பொன்னார் திருவடிகள், அவனுடைய தங்கமான திருவடிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? திருக்குளத்திலே பூக்கள் பூத்திருக்கின்றன, கோளை மலர் பூத்திருக்கின்றன, கமலங்கள் பூத்திருக்கின்றன, எல்லா நீர்ப்பூக்களும் பூத்திருக்கின்றன. அங்கே வருகின்ற பறவைகள் எல்லாம் இந்த பூக்கள் எல்லாம் செம்மையாக இருப்பதினாலே அந்த பறவைகள் வெள்ளம் தீப்பட்டதென வெறி என்று சொல்வார்கள் முத்தொள்ளாயிரத்தில். அப்படி இந்த திருக்குளமே தீப்பிடித்தது போல சிவந்த வண்ணமாக இருக்கிறது என்று சொல்லி, அற்புத கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று அப்படிப்பட்ட இருஞ்சுனை நீராக இருக்கின்ற இந்த பொய்கையிலே நாமெல்லாம் நீராடி அவனுடைய திருவருளை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றாலும் சிறந்த தில்லை சிற்றம்பலவனை பாடி பாடி திருவண்ணாமலையில் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த திருச்சிற்றம்பலப் பெருமானுடைய நினைவு மாணிக்க வாசகருக்கு வருகிறது. அப்படி எல்லா இடத்தும் இருக்கின்ற அந்த பெருமானை, அவனுடைய திருவடி நிழலை எல்லாருக்கும் எப்படி திருவருள் புரிகின்றது என்பதையெல்லாம் இந்த பாடலில் உணர்த்தி, நாமும் அந்த பக்தி நெறியிலே நம்முடைய சிந்தையை செலுத்த இந்த புலர்காலை பொழுதில் மணங்குளிர் மார்கழி மாதத்தில் நம்மையெல்லாம் அந்த பக்குவ நிலைக்கு பக்தி நிலைக்கு மாணிக்க வாசகர் அழைத்துச் செல்கிறார் என்று நிறைவு செய்து நாளையும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.